குளோபல் இக்வான் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் மிக முக்கிய புள்ளியான சுகைமி முகமது என்பவரையும் புக்கிட் அமான் போலீசார் கைது செய்துள்ளனர். GISPHின் நிதி புழக்கத்தை கையாண்டு வருவோரில் துவானுசு என்று அழைக்கப்படும் சுகைமியும் முக்கிய பங்கை ஆற்றி வருவதாக சந்தேகிக்கப்படுகிறார். இம்மாதம் 21ஆம் தேதி பினாங்கு பட்டர்வொர்த்தில் மேற்கொள்ளப்பட்டிருந்த ஓப்ஸ் குளோபல் சோதனை நடவடிக்கைகளின் போது கைது செய்யப்பட்டவர்களில் சுகைமியும் அடங்குவார் என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாரிடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெறும் ஜொகூரின் மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்களிக்க சீன வாக்காளர்கள் அதிக எண்ணிக்கையில் வராமல் போய்விடுவார்களோ என்ற அச்சம் நிலவுவதாக கூறப்படுகிறது. அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அக்மால் சலே மீதான சீன சமூகத்தினரின் கோபம் இன்னும் தணியவில்லை என்றும் தங்களின் கோபத்தை அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் காட்டுவார்களோ என்ற அச்சம் ஏற்பட்டிருப்பதாகவும் ஜாசேகா தலைவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அக்மாலின் மீது ஏற்பட்டுள்ள சீனர்களின் கோபம் ஜாசேகா மற்றும் பக்கத்தான் ஹராப்பான் பக்கமும் திரும்பி இருக்கிறது என்று தமது பெயரை வெளிப்படுத்த விரும்பாத ஜாசேகா தலைவர் தெரிவித்துள்ளார். மக்கோத்தா சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 66,318 வாக்காளர்கள் உள்ளனர். அவர்களில் 34 விழுக்காட்டினர் சீன வாக்காளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கோத்தா இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் நீதிமன்ற வழக்குகள் பற்றி பேசியதற்காக பொஜிவான் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் ரஃபீக் ரஷீத் அலியிடமிருந்து புக்கிட் அமான் போலீசார் நேற்று வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர். அமைதியை குலைக்கும் நோக்கத்தில் வேண்டுமென்றே ஒருவரை அவமதித்ததற்காக தண்டனை சட்டத்தின் 504வது பிரிவின் கீழும் தொடர்பு வசதிகளை முறைகேடாக பயன்படுத்தியதற்காக 1998ஆம் ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் 233வது பிரிவின் கீழும் ரஃபீக் விசாரிக்கப்பட்டார். எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை நோயை குணப்படுத்தக்கூடிய தெக்கோவ்ரிமாட் எனும் நோய் எதிர்ப்பு மருந்தின் முதல் தொகுதி மலேசியா வந்தடைந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். குரங்கம்மை நோயினால் எளிதில் பீடிக்கப்படும் சாத்தியம் கொண்ட நாள்பட்ட நோயாளிகளுக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கும் முதலில் இம்மருந்து செலுத்தப்படும் என்று அவர் கூறினார். எம்பாக்ஸ் தடுப்பூசி மருந்து தொடர்பான ஒப்பந்தத்தை புத்ராஜயா இறுதி செய்துள்ளது. எந்த நேரத்திலும் அம்மருந்துகள் விநியோகம் செய்யப்படலாம் என்று அவர் கூறினார். குளோபல் இக்வான் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் தொடர்பான விசாரணையை போலீசார் வெளிப்படையாக நடத்துவது உறுதிப்படுத்தப்படும் என்று அரசாங்கம் உத்தரவாதம் அளிப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து போலீசார் இஸ்லாமிய சமய இலாக்கா, மாநில சமய மன்றங்கள் மற்றும் சமூக நல இலாக்கா ஆகியவை விசாரணைகளை நடத்தி வருகின்றன. இந்த விசாரணைகள் முடிவடையும் வரையில் தற்போது தற்காலிக பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட 542 சிறுவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் சமூக நல உதவிகள், ஆலோசனைகள், ஆன்மீக போதனைகள் மற்றும் கல்வி வாய்ப்புகள் வழங்கப்படுவதும் உறுதிப்படுத்தப்படும் என்று அன்வார் தெரிவித்தார். அரச மலேசிய சுங்கத்துறையின் வருமானம் இவ்வாண்டு ஆகஸ்ட் மாத நிலவரப்படி 4168 கோடி வெள்ளியாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் கிடைக்கப்பெற்ற வருமானம் 3613 கோடி வெள்ளி என்று சுங்கத்துறையின் தலைமை இயக்குனர் டத்தோ அனீஸ் ரிசானா முகமது ஜைனுடின் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் இறுதிக்குள் சுங்கத்துறையின் வருமானம் 5600 கோடி வெள்ளியை எட்ட வேண்டும் என்று நிதி அமைச்சு இலக்கு நிர்ணயித்துள்ளது. கடந்த ஆண்டு முழுவதும் சுங்கத்துறை வசூலித்த வருமானம் 5510 கோடி வெள்ளியாகும் என்று ரிசானா தெரிவித்தார். இவ்வாண்டின் முதல் 8 மாதங்களில் 125 கோடி வெள்ளி மதிப்புள்ள கள்ளக்கடத்தல் பொருட்களும் கைப்பற்றப்பட்டன என்று அவர் கூறினார். அவற்றில் சிகரெட்டுகள், புகையிலை பொருட்கள், பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் போன்றவையும் அடங்கும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.